குமரவேல் தான் தப்ப உணர்ந்து மனசு மாறின விஷயம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்ததுன்னு நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. இங்க ஒரு பக்கம் குமரவேலுக்கு திரும்பவும் அரசி கூட சேர்ந்து வாழணும்ன்ற ஆசை இருக்கும் போல. ஏன்னா அரசியோட நல்ல மனசை பத்தி அவரு தெரிஞ்சுக்கிட்டனாலையும் இப்படி ஒரு நல்ல பொண்ணை நம்ம இப்படி ஏமாத்தி இருக்கோமே, இப்படி தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி குமரவேல் ரொம்பவுமே வருத்தப்பட்டு இருக்காரு. அதுவும் இல்லாம பாண்டியன் குடும்பத்தோட நல்ல மனசையும் அரசியோட நல்ல மனசையுமே புரிஞ்சுக்கிட்ட குமரவேல் இருந்துட்டு மறுபடியும் அரசி கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாரு. அதே சமயம் இன்னொரு பக்கம் இங்கிட்டு சதீஷும் அவங்க அம்மாவும் நியூஸ்ல விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அரசி மேல எந்த தப்புமே இல்லன்றதையும் புரிஞ்சுக்கிறாங்க. அப்பதான் சதீஷ் இருந்துட்டு அவங்க அம்மா கிட்ட, அம்மா எனக்கு திரும்பவும் அரசி கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணுங்க, எனக்கு அரசியை ரொம்பவுமே பிடிச்சு போச்சு, அரசி முன்கூட்டியே இந்த குமரவேலை பத்தி எல்லாம் சொல்லியிருக்கா, அவ்வளவு தூரம் சொல்லியும் எப்படி அவ கல்யாணம் பண்ணிருப்பான்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன், இப்பதான் விஷயம் என்னன்னே தெரிய வருது, அதனால நம்ம திரும்பவும் போய் அரசியை பொண்ணு கேட்போமா, அன்னைக்கு எனக்கு அரசியை பார்த்தப்பவே ரொம்ப பிடிச்சு போச்சு, நான் பேசின வரையுமே அரசி ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால நம்ம நாளைக்கு போய் பொண்ணு கேட்கலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு சதீஷோட பேச்சை கேட்டுட்டு சதீஷோட அம்மாவும் பாண்டியனோட வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்க வர அங்க அவங்கள பார்த்த உடனே பாண்டியன் குடும்பத்துக்கு வேற அதிர்ச்சி, இன்னைக்கு வந்து என்னெல்லாம் பேச போறவங்களா அப்படின்னு சொல்லி தான் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா தான் அரசிய பொண்ணு கிட்ட தான் வந்திருக்கோம், இந்த பிரச்சனை எல்லாம் இப்பதானே தெரிய வருது, அதனால அரசிய சதீஷுக்கு கட்டி கொடு அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்க பாண்டியன் ரொம்பவுமே யோசிச்சு பார்த்துட்டு, இந்த விஷயத்துல என்னால முடிவெடுக்கவே முடியாது, இந்த விஷயத்துல அரசி தான் முடிவெடுப்பா, அரசி என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான் எங்க முடிவு அப்படின்னு சொல்லி அரசியை கூப்பிட அரசி ஒரு நிமிஷம் வந்து பார்த்துட்டு, எனக்கு இப்போதைக்கு எந்த ஒரு கல்யாணமே வேணாம், இந்த கல்யாணத்தினால நான் நிறையவே பாதிக்கப்பட்டுட்டேன், எங்க அப்பாவுக்கும் நிறைய செலவு வேற, இதட்டு எங்க வீட்டுல ரொம்பவுமே கஷ்டமும் பட்டிருக்காங்க, அதனால ஃபர்ஸ்ட் நான் என் படிப்பை முடிக்கணும், இப்போதைக்கு நான் கல்யாணத்தை பத்தி எல்லாம் யோசிக்கல அப்படின்னு சொல்ல அப்பதான் சதீஷ் இருந்துட்டு, அரசி உனக்கு எங்க மேல கோவம் இருக்குன்றது தெரியும், அந்த கோவத்துல நீ இப்பெல்லாம் பேசாத, ஒரு 2 நிமிஷம் நான் சொல்றது கேட்கறியா அப்படின்னு சொல்லி கேட்க அரசி கையெடுத்து கும்பிட்டு, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க, உங்க மேல நாங்க நிறைய மரியாதை வச்சிருக்கோம், திரும்பவும் வந்து இப்படி கல்யாண பேச்செல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க, இது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், இதுக்கப்புறமும் திரும்ப தொடங்காதீங்க அப்படின்னு சொல்லி அரசி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க உடனே சதீஷோட அம்மா டென்ஷன் ஆகி, இதுக்கு மேல என்னடா பேசிட்டு, ஏன்னா ஊர் உலகத்துல பொண்ணா இல்ல, நீதான் அவ நல்லவ வல்லவ அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்கலான்னு கூட்டிட்டு வந்த, பாத்தியா அவங்க தர மரியாதை என்னன்னு, இவங்க வீட்லயும் பசங்க இருக்காங்களே, அவங்கள ஒருத்தவங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தாதான் அதோட அருமை என்னன்னு தெரியும், தேவையில்லாம இந்த மாதிரி கோவத்தை கட்டிட்டு இருந்தாங்களா, அதுக்கு நம்ம ஒன்னும் பண்ண முடியாதுரா, நீ வா நான் உனக்கு நல்ல பொண்ணா பார்த்து கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சதீஷோட அம்மா சதீஷ் அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. ஆனா சதீஷுக்கு தான் அரசியை விட்டு வர மனசே இல்ல, இருந்தாலும் வேற வழியே இல்ல, அரசி அவங்க முடிவுல ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இப்ப குமரவேல் வேற இப்படி சொல்லவும் இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சக்திவேல் இருந்துட்டு, போய் அவளையாடா கல்யாணம் பண்ணிக்க போற, அவங்க வீட்லயாடா பொண்ணு எடுக்க போற, நீ ஏன்டா இப்படி ஆளே மாறிட்ட, நேத்து என்னடானா கால்ல போய் விழுகுற, இன்னைக்கு என்னடானா நான் அரசி கூட தான் வாழணும்னு சொல்ற, என்னதான்டா நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல, இல்லப்பா அரசி ரொம்ப நல்ல பொண்ணுப்பா, நான் அரசி கூட தான் வாழ்ந்தாகணும் அப்படின்னு இங்க குமரவேல் சொல்ல, இதனால சக்திவேல் என்ன முடிவு எடுக்க போறாருன்னு தான் தெரியல. கண்டிப்பா குமரவேல் கேட்ட விஷயத்த வீட்டுல சொல்லி பாப்பாரு, முத்துவேலும் சரி வீட்டுல இருக்க எல்லாருமே சரி கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க, அதனால சக்திவேலே நேரா போய் பாண்டியன் குடும்பத்துக்கிட்ட அரசிய பொண்ணு கேட்க போனாலும் போகலாம், இதட்டு பெரிய பிரச்சனையே தான் வரும். ஆனா குமார் திருந்தனால அரசி கூட சேர்ந்து குமார் வாழ்ந்தா பார்க்க ரொம்ப நல்லா தான் இருக்கும், 2 குடும்பமும் சேர்ந்த மாதிரியும் இருக்கும்னு நீங்களும் நினைச்சா மறக்காம லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.